நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்துவே வந்து நேர்ல வந்துட்டு, "ஸ்வேதா வந்து என்னோட தங்கச்சி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனமே ராமையா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சுடர் பண்றது? இந்த உண்மை தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு வந்து ஒண்ணு சாரதாம்மா வந்து உண்மைய சொல்லணும். இல்லைன்னா அந்த இறந்து போன இந்து மேடம் தான் வந்து உண்மைய சொல்லணும். ஆனா 2மே நடக்காது. ஆனா சாரதாம்மா வந்து சொன்னா வேணா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி விடு, இந்தா இன்னைக்கு எழில் சாருக்கு வந்து பால் கொண்டு போய் கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும், இல்லை ராமையா நான் கொண்டு போய் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி என் மேலே வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்கார், இன்றைக்கி நான் போகலை, நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கொடுத்து விட்டுறாங்க. அடுத்து நம்ம சுரர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக வந்து அக்கா நம்மக்கிட்ட இருந்தாங்க, ஆனால் அக்கா கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி நம்ம எதுவுமே கேட்கல. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அக்கா நம்ம கண்ணு முன்னாடி வந்து தெரிய மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து பெரிய பிரச்சனையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி அக்காக்கிட்டே போய் வேண்டுவோன்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே வந்து இந்து அவங்க ஃபோட்டோ இருக்குல்ல அந்த மாடிப்படியில், அங்கனக்குள்ளே போய் நின்றுட்டு வேண்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, எனக்கு என்னமோ சுடர் வந்து உங்களோட தங்கச்சி இல்லை அப்படின்னு என் உள்மனசு சொல்லுது. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலை. அது நீங்கள் வந்து சொல்லணும், இல்லைன்னா சாரதாம்மா வந்து சொன்னால் தான் தெரியும். சாரதாம்மா அங்கே வந்து அங்கே சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து சொன்னால் அது வந்து எனக்கு தெரியும். இப்போ நீங்களும் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க, நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேண்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாங்கக்குள்ளே பக்கத்துலேயே தான் இருந்து இருக்காங்க. சுடர், நான் பேசுகிறது கேட்குதா கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிறது வந்து சுடருக்கு வந்து கேட்கவே இல்லை. அதுக்கடுத்து வந்து அக்கா உண்மையை சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்கிட்டே இருக்காங்க. உண்மையை தான் நானும் சொல்கிறேன். அந்த ஸ்வேதா வந்து என்னோட தங்கச்சியே கிடையாது. நீ தான் சுடர் என்னோட தங்கச்சி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து சுடருக்கு தான் கேட்க மாட்டேங்கிறது. இப்போ எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தாங்கனக்குள்ளே வந்து ஸ்வேதாவோட ஃபோட்டோ வந்து இந்து இந்து அவங்க ஃபோட்டோ பக்கத்துலேயே கீழே வச்சுருக்காங்க. இப்போ உனக்கு புரிய வைக்கிறேன் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சக்தியை யூஸ் பண்ணி டக்குன்னு அவனுக்குள்ளே ஒரு மெழுகுதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த மெழுகுதிரி வந்து ஸ்வேதாவோட ஃபோட்டோ மேலே விழுகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அது கீழே விழுந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிருது. அதை பார்த்தோன்னே சுடருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. அக்கா வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சுக்கா, புரிஞ்சு போச்சு, நீங்கள் சொல்லிட்டீங்க, அதாவது ஸ்வேதா வந்து உங்களோட தங்கச்சி இல்லைன்னு எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல எழில் வந்து வராரு. அம்மா இன்னைக்கு வந்து வக்கீலை வர சொல்லியிருக்கேன், எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்துருவார், நம்ம சொத்து எல்லாத்தையுமே வந்து இந்துக்கு சேர வேண்டியது எல்லாத்தையுமே வந்து நம்ம அவங்க தங்கச்சி ஸ்வேதா கிட்ட கொடுத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா எழில், உன் இஷ்டம் போலே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம சுடருக்கு தானே உண்மை தெரிஞ்சு போச்சு, ஸ்வேதா வந்து தங்கச்சி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராமையா கிட்ட போய் சொல்கிறாங்க. ராமையா, இன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சுடர் பேசிக்கிட்டு இருக்க, நான் சொன்னால் சார் கேட்பாரா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ போய் சொன்னால் கூட ஏதாவது கேட்பாரு, நான் சொன்னால் சுத்தமாக கேட்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா சொல்கிறாங்க. ராமையா, நான் சொன்னாலும் கேட்க மாட்டார், என் மேலே வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, வேடிக்கை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து வக்கீல் வந்துடுறாங்க. வக்கீல் வந்தவுடனே இங்கிட்டு மனோகரிக்கும் ஸ்வேதாக்கும் பயங்கரமான சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சொத்து எல்லாமே நம்மளோட கைக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க. சார், எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன், நீங்கள் கையெழுத்து போடுறது மட்டும்தான் சார் வேலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி சார், கையெழுத்து போட்டுருவோன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு கையெழுத்து போட போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து, ஐயோ எழில், கையெழுத்து போடாதீங்க, என்னோட தங்கச்சி அவள் கிடையாது, என்னோட தங்கச்சி சுடர் தான், தேவையில்லாமல் வந்து இப்படி சொத்தை அவங்கக்கிட்ட பறி கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல கையெழுத்து போட போகிறாங்க. இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நம்ம இந்து வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஃபோர்ஸாக வந்து காற்று வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த காற்று பார்த்துக்கிட்டோம்னா அந்த பத்திரம், அதுக்கடுத்து இந்துவோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து அங்கிட்டு இங்கிட்டு அலைய வச்சிருது. பத்திரமெல்லாம் பறந்துடுது. அதை பார்த்துட்டு வக்கீல் வந்திருக்காருல, அவர் எல்லா பத்திரத்தையுமே வந்து திருப்பி எடுத்து கொண்டு வந்து வரிசையாக அடுக்கி கொண்டு வந்து கொடுக்காரு. சார் இப்போ பாருங்கள் சார், இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுடர் வந்து பின்னாடி திரும்பி பார்க்காங்க. இந்துவோட ஃபோட்டோ வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. சரி, இந்து அக்கா தான் ஏதோ சகுனம் கொடுக்காங்க, இது சரிப்பட்டு வரல, எப்படியாவது வந்து இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுறதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் கொஞ்சம் நிப்பாட்டுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன என்ன விஷயம், எதுக்கு நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, சார் சகுனமே சரியில்லை, இப்போ நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சகுனம் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோ வந்து சொல்கிறாங்க. மனோகிட்ட வந்து, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு ஒன்றும் தெரியுமா, காற்றடிச்சா பத்திரம் எல்லாம் பறக்க தான் செய்யும், அதை விட்டுட்டு சகுனம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்க, எழில் நீ கையெழுத்து போட எழில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து கையெழுத்து போட போகிறாங்க. அந்த நேரத்தில் திருப்பி வந்து நம்ம இவங்க சுடர் வந்து சொல்கிறாங்க, சார் இவங்க தான் இந்துவோட தங்கச்சி, உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்ட உடனேயும் சாரதாம்மா தான் சொன்னாங்க. அப்போனா நீங்கள் அவங்க கண்ணு முன்னாடி வந்து சைன் போட்டு கொடுத்தா தானே அது கரெக்டாக இருக்கும், அதுதான் கரெக்டாக இருக்கும், நம்மளை யாரும் ஏமாற்றிடக்கூடாது, அவங்க வந்து சொல்லணும்,
இவங்க தான் இந்துவோட தங்கச்சின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க, ஆமாப்பா கரெக்டு தான். ஏன்னா இது வந்து பல கோடி சொத்து போகிறது, இதை வந்து கரெக்டான ஆள்கிட்ட நம்ம வந்து ஒப்படைக்கணும். அதனால் அந்த அம்மா வரட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அதுவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கோவப்பட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே வந்து சுடர் இருக்காங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உன் இஷ்டப்படி சகுனம் சரியில்லை அது சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்க, அம்மா இருக்க போய் உன்னை சும்மா விட்டேன் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த திட்டிக்கிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே வந்து உங்கள் சொத்து வந்து கரெக்டான ஆளுக்கு போகணும்னு சொல்லி தான் நான் வந்து இஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சரியா. அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன் தான், ஆனால் இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்படல. நீங்கள் ஒரு குடிசை வீட்டில் வச்சுட்டு எனக்கு கஞ்சி ஊற்றினா கூட நான் அவங்க கூட வாழ தயார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் கூட வாழ்கிறதுக்கு நான் தயார் இல்லை, அக்ரிமெண்ட் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதுபடி வந்து கரெக்டாக அந்த இடத்த விட்டு நீ கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எழில் வந்து போயிடுறாங்க. அடுத்து அங்கே பார்த்தா ஸ்வேதா வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. எப்படியாவது சொத்து கிடச்சிரும், நம்ம வந்து திருடிட்டு போயிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து மனம் வந்து வராங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, இவ இப்படி தான், நான் எந்த பிளான் போட்டாலும் இடையில குறுக்க மண்டையை புகுந்து ஏதாவது பண்ணிடுவா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக அந்த சொத்து நம்ம கைக்கு வரத்தான் போகுது, உன்னோட பங்கை நீ வாங்கிட்டு போய்க்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. என்னது என்னோட பங்கை வாங்கிட்டு போகவா, இந்த சொத்தை மொத்தமாக வந்து சுருட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்வேதா வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.